ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம நாளைக்கு நிஃப்டி பேங்க் நிஃப்டியில் எப்படி ட்ரேட் பண்ணலாம் அப்படிங்கிறத கம்ப்ளீட்டாக அனலைஸ் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி இப்போ நிஃப்டியோட 15 மினிட்ஸ் கேண்டில் நேற்று நம்மளோட அனலைசிஸில் நம்ம எக்ஸாக்டாக ரெசிஸ்டன்ஸ் பார்த்த ப்ரீவியஸ் மந்தோட ஹையும் ப்ரீவியஸ் வீக்கோட ஹையும் எக்ஸாக்டாக இன்னைக்கு ரெசிஸ்டன்ஸ் ஆகிடுச்சு. எக்ஸாக்டாக பாருங்க அந்த லெவலில் இருந்து மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகிடுச்சு. ப்ளஸ் நம்ம எங்கே சப்போர்ட் கொடுத்துருந்தோமோ அதே சப்போர்ட் ஜோனில் தான், அதாவது ஆப்ஷன் ரைட்டர்ஸ் வந்து நம்மள இந்த இடத்துலேயே வந்து க்ளோஸ் பண்ண வச்சுட்டாங்க மார்க்கெட். சரிங்களா? ஸோ சைட்வேஸில் தான் மூவ்மெண்டம் நடந்து முடிஞ்சுது. ஒரு சின்ன ட்ரெண்டிங்னா இந்த கர்சர் வைக்கிற இந்த லெவல் வரைக்கும் மட்டும்தான் ட்ரெண்டிங் மூமெண்டம் நடந்தது. சரிங்களா? சரி, இதை நாளைக்கு எப்படி அப்ரோச் பண்ணலாம் அப்படிங்கிற பார்க்கறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்னா டே கேண்டில் வைக்கிறேன். ஸோ இப்போ நிஃப்டியோட டே கேண்டில்ல நம்ம ஆஸ் யூஷுவல் மார்க் பண்ணுற மாதிரி ப்ரீவியஸ் டேவோட ஹை லோ மார்க் பண்ணுவோம். ஸோ நான் லோ மார்க் பண்ணிட்டேன், ஹையும் மார்க் பண்ணிட்டேன். ஓகேவா? ஸோ ஸ்டில் மார்க்கெட் வந்து நம்ம லாஸ்ட் வீடியோவை பார்த்த மாதிரி தான் இந்த ஜோனுக்குள்ளாரையே தான் கன்சல்டேஷனில் இருந்துகிட்டு இருக்கு. ஸோ இந்த லெவல் உடைக்கிற பட்சத்தில் மட்டும்தான் திருப்பி நம்ம ஃபர்தராக அப் ட்ரெண்டிங் மார்க்கெட்டாக கண்டினியூ பண்ண முடியும். அப்படி இல்லை இந்த ஜோனுக்குள்ளேயே மொமெண்டம் இருக்கிற வரைக்கும், அதாவது நான் கர்சர் சொல்கிறப்ப லெவல் பாருங்கள் 19,880, ஆல்மோஸ்ட் 19,900க்கு மேலே ஸ்ட்ராங்காக பிரேக் அவுட் ஆகி க்ளோஸ் ஆகிறப்ப மட்டும்தான் நம்ம வந்து அடுத்த ட்ரெண்டிங் மூவ் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அது வரைக்கும் நீங்கள் பார்க்குறப்ப பாருங்கள், இங்கேயும் ப்ரீவியஸாக இந்த இடம் ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆகிருக்கு. இந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸு ப்ளஸ் ஒரு ரெட் கேண்டில். சரிங்களா? இப்பயும் இந்த இடத்துல வந்து மார்க்கெட் ரீச் ஆகி திரும்பி ரிவர்ஸ் தான் கொடுத்துருக்கு. இன்னைய டேவும் வந்து ப்ளீஸ் ஹை போயிட்டு மார்க்கெட் வந்து ஒரு செல்லிங் ப்ரெஷர் கேண்டில் தான் கொடுத்துருக்கு. சரிங்களா? ஸோ இந்த லெவல்ல இருந்து மார்க்கெட் திருப்பி ஃபர்தராக கீழே இறங்கி ஒரு கரெக்ஷன் கொடுத்துட்டு புல் பேக் கொடுக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இங்கேருந்து போயிட்டு இருக்க மொமெண்டம் யூஸிங்க ப்ரீவியஸ் மந்தோட லோ இந்த லெவல்ல இருந்து 18,850ல இருந்து இப்போ மார்க்கெட் எங்கே வரைக்கும் வந்திருக்கு, 19,850 ரீஜன் வரைக்கும் வந்திருக்கு. சரிங்களா? ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு 1000 பாயிண்ட் கிட்ட ஏறி இருக்கு. இதுக்கு ஒரு கரெக்ஷன் எக்ஸ்பெக்ட் பண்ணோம்னா இப்போ லோல இருந்து ஹை எடுத்துட்டு போனா கூட நான் ஃபிபோனாச்சி தான் ஓப்பன் பண்ணியிருக்கேன். சரிங்களா? ஸோ இதுல இருந்து ஒரு கரெக்ஷன் லெவல் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணோம்னா வைக்கிற 19,600 இந்த ரீஜன் வரைக்கும் ஒரு சின்ன கரெக்ஷன் நடந்து கூட கொடுக்க வாய்ப்பு இருக்கும். இது வந்து எக்ஸ்பெக்டேஷன் தான். பட் மார்க்கெட்ல நாளைக்கு மொமெண்டம் எப்படி இருக்குங்கிறத பேஸ் பண்ணி நம்ம வந்து அடுத்தடுத்த வீடியோ, அதாவது நம்ம வீக்லி அனாலிசிஸ் வீடியோவில் வந்து கிளியராக பார்க்கலாம் அடுத்த ட்ரெண்டிங் லெவலுக்கு போகும் அப்படிங்கிறது. ஏன்னா இங்கேருந்து புல்பேக் கொடுத்த மார்க்கெட்டு இந்த ட்ரெண்டிங் கண்டினியூ ஆகிட்டே இருந்துச்சுன்னா அப் ட்ரெண்ட்லேயே இருந்திருக்கும். பட் இந்த லெவலுக்கு அப்புறம் எங்க மார்க்கெட் சைட்வேஸில் நிற்க ஆரம்பிக்குது. ஸோ ஒன்ஸ் இந்த சைட்வேஸை ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டும் பிரேக் அவுட் கொடுத்து மேலே ஏற ட்ரை பண்ணலாம். சரிங்களா? சரி, இப்போ இதை நாளைக்கு அப்ரோச் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம்னா, இப்போ நான் வந்து 1 ஹவர் கேண்டில் வைக்கிறேன். சரிங்களா? ஸோ இப்போ 1 ஹவர் கேண்டில் பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த ட்ரெண்ட் லைனை டெலீட் பண்ணிடுறேன். அதே மாதிரி இப்போ நம்ம லாஸ்ட் வீடியோவில் போட்ட இந்த ட்ரெண்ட் லைனையும் டெலீட் பண்ணிடலாம். இந்த இடத்துல இந்த ஜோனுக்குள்ளே மட்டும் ட்ரை பண்ணி பார்ப்போம். ஓகேவா? இது லாஸ்ட் வீடியோ அனலைஸ் பண்ணப்போ பேங்க் நிஃப்டியில் நம்ம பார்த்தது போல தான், அதாவது ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்ன் மாதிரி இருக்குன்னு. சரிங்களா? இங்க பாருங்க, ஒரு லோ, ஒரு ஹை, எகெயின் லோ, எகெயின் ஹை. இப்போ லோவில் இருக்குது. இந்த லெவல் உடச்சிச்சுன்னா கீழே ஒரு சின்ன ரீடெஸ்ட் கொடுத்துட்டு திருப்பி டவுன் பண்ண ட்ரை பண்ணோம். இதுக்கு மேலே உடைக்கிறப்ப இந்த 19,920 இந்த ரீஜன் போயிட்டு ஒரு கரெக்ஷன் கொடுத்து திருப்பி புல் பேக் கொடுக்க ட்ரை பண்ணலாம். சரிங்களா? இந்த மாதிரி ஒரு மூமெண்டம் நடக்க பாசிபிலிட்டிஸ் உண்டு. எனிவே நமக்கு வந்து இந்த 19,900க்கு மேலே ஸ்ட்ராங்காக க்ளோஸ் ஆனால் மட்டும்தான் அடுத்த அப் ட்ரெண்டை கன்சிடர் பண்ண முடியும். இந்த ஜோனுக்குள்ளாரே ஆல்மோஸ்ட் அந்த 19,580 இருக்கு பார்த்தீங்களா, இந்த ரீஜனுக்குள்ளாரே இருக்கிற வரைக்கும் மார்க்கெட் வந்து ஒரு சைட்வேஸ்லேயே தான் மூமெண்டம் கொடுத்துட்டு இருக்கும். சரியா? ஸோ இப்போ இதில் நம்ம 15 மினிட்ஸுக்கு மூவ் பண்ணி எப்படி அப்ரோச் பண்ணலாம் அப்படிங்கிற லெவல்ஸ் பார்த்துருவோம். ஸோ பாருங்க, நம்ம ட்ரெண்ட் லைன் வந்து இந்த எல்லோலேருந்து ப்ளூ லைனில் கனெக்ட் பண்ணியிருக்கோம். மொமெண்டம் நடந்துட்டு இருந்தது வந்து ஹை, லோ, ஹை, இப்போ எகெயின் லோ லெவலில் இந்த லெவல் வரைக்கும் வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ். ஸோ இதுக்கப்புறம் டவுன் ஆச்சுன்னா இந்த லெவலும் அப்பாகிற பட்சத்தில் இங்கேருந்து ஒரு ஃபுல் பஸ் லெவலையும் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும். சரியா? சரி, இப்போ லெவல்ஸ் வச்சு பார்க்குறப்ப இப்போ மார்க்கெட் க்ளோஸ் ஆகிருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 19,800ல க்ளோஸ் ஆகிருக்கு. எகெயின் இந்த 19,000
830 இந்த ஜோன் இருக்குல்ல, இதுக்கு மேல மார்க்கெட் மூவ் ஆகுறப்ப 19,860ல இருந்து ப்ரீவியஸ் வீக்கான ஹை, அதாவது 19,880 வரைக்கும் மேல ஏறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். ஏன்னா நீங்க புரிஞ்சுக்கணும், இந்த இடம் ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ், எகெயின் இந்த இடத்துல வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜோன் ஃபார்ம் ஆயிருக்கு. இதை வந்து எப்படி சொல்லணும்னா ஒரு டபுள் டாப் ஜோனு அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? ஸோ டபுள் டாப் ஜோன் நீங்க பாக்குறீங்க அப்படின்னா பாருங்க, ஒரு ஹை, நெக்லைன், எகெயின் ஹை. ஸோ இப்போ நெக்லைனோட லெவல் இந்த இடத்துல 19,650. சரிங்களா? இந்த ரெண்டு லெவலும் உடச்சு திருப்பி டவுன் ஆனால் மட்டும் தான் நமக்கு இங்க 19,580 வரைக்கும் கீழே இறங்கலாம். அப்போ வந்து இந்த டபுள் டாப் கம்ப்ளீட் ஆகும். சரி, லெவல்ஸ் பார்க்குறப்ப அப் ட்ரெண்டில் போகணும் அப்படின்னு கன்சிடர் பண்ணிங்கன்னா 19,830க்கு மேலே போகிறப்ப நம்ம வந்து 19,880 வரைக்கும் கன்சிடர் பண்ணலாம். இந்த இடம் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகும். இந்த லெவலுக்கு மேலே ஸ்ட்ராங்காக உடச்சி மூவ் ஆனால் மட்டுமே நம்ம வந்து 19,920 வரைக்கும் எக்ஸ்போர்ட் பண்ணலாம். அதுக்கு அடுத்து மூவ் ஆச்சுன்னா 19,940 வரைக்கும் மேலே ஏறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து நாளைக்கு. இதே டவுன் ஆகுது அப்படின்னா ப்ரீவியஸ் டேவோட லோ, அதாவது இன்னைய டேவோட லோ பார்த்தீங்கன்னா 19,780. இந்த லெவலுக்கு கீழே உடைக்கிறப்ப 19,760 இந்த லெவலில் வந்து ஒரு கன்சல்டேஷன் நடக்கும். ஏன்னா நம்ம வரைஞ்சிருக்க இந்த ட்ரையாங்கிள் பேட்டர்னோட சப்போர்ட் பாயிண்ட் இது. இந்த சப்போர்ட் பாயிண்ட் உடைக்கிற பட்சத்தில் நீங்கள் பிஇ போடுறதா இருந்தால் வெயிட் பண்ணி இந்த லெவல் உடைச்சதுக்கப்புறம் என்ட்ரி ஆனீங்கன்னா ஒரு நல்ல ப்ராஃபிட் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. 19,760க்கு கீழே இறங்குறப்ப ஃபர்ஸ்ட் டார்கெட்டாக 19,700யும் அதுக்கு அடுத்த டார்கெட்டாக நீங்கள் வந்து 19,670 வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது எதை வச்சு நம்ம இப்போ சொல்கிறோம்னா இந்த டபுள் டாப் ஜோன் கன்ஃபர்மேஷன் ஆகிறப்ப இந்த நெக்லைனில் வந்து க்ளோஸ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். ஏன்னா ஃபார்மேஷன் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஒரு டபுள் டாப் ஜோன் மாதிரி எக்ஸாக்டாக ரெசிஸ்டன்ஸில் வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. சரிங்களா? சரி, இப்போ நம்ம அப்படியே பேங்க் நிஃப்டியோட மூவ்மெண்ட்டை பார்த்துடலாம். பேங்க் நிஃப்டியோட 15 மினிட்ஸ் கேண்டில் பார்த்துட்டு இருக்கீங்க. நம்ம நேற்று அனாலிசிஸ்ல வந்து எந்த லெவல் பார்த்துருந்தோம்னா இந்த சேனல் வந்து ஒரு ஹை, லோ, எகெயின் ஹை. இப்போ மார்க்கெட் இந்த லெவல் நிற்கிது. டவுன் ஆனால் இந்த லெவல் வரும். அப்படி இல்லை இந்த ட்ரெண்ட் லைன் உடைக்கிற பட்சத்தில் மொமெண்டம் இங்கே இருக்கும். பட் இந்த ஹை லெவல், அதாவது 43,800க்கு மேலே மூவ் ஆகுறப்ப நல்ல ஒரு அப் ட்ரெண்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்னு பார்த்துருந்தோம். இன்னைக்கு கம்ப்ளீட்டாகவே ஒரு சைடுவேஸ் மூமெண்டம்லேயே மார்க்கெட் முடிஞ்சது. பட் சப்போர்ட் பாயிண்ட் வந்து எந்த அளவுக்கு நமக்கு ஒர்க் ஆயிருக்கு அப்படிங்கிறது பாருங்க. ப்ரீவியஸ் வீக்கோட லோ வந்து எந்த அளவுக்கு சப்போர்ட் ஆக்ட் ஆயிருக்கு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா? மார்க்கெட்ல ப்ரீவியஸ் வீக்கோட லோல தான் ஓப்பன் ஆயிருக்கு. கெயின் மார்க்கெட் ஒரு சின்ன கரெக்ஷன் கொடுத்திருந்தா கூட சப்போர்ட் எடுத்த பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ரீவியஸ் வீக். ஸோ அப்போ வந்து ப்ரீவியஸ் வீக், ப்ரீவியஸ் டே, ப்ரீவியஸ் மந்தோட ஹை அண்ட் லோ வந்து நமக்கு எப்பவுமே ஸ்ட்ராங்காக சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் பாயிண்டாக ஆக்ட் ஆகும். சரிங்களா? இப்போ பேங்க் நிஃப்டியோட டே கண்டில் போயிடலாம். டே கண்டில் இந்த மாதிரி மூமெண்டம் லெவல்ஸ் அதை பார்த்துருவோம். ஸோ பேங்க் நிஃப்டி வந்து இந்த இடம் பார்த்தீங்களா, இது ரெசிஸ்டன்ஸ், இந்த ரெசிஸ்டன்ஸ் இதை உடைக்கிற பட்சத்தில் மட்டும்தான் அடுத்து நம்ம அப் ட்ரெண்டை கன்சிடர் பண்ண முடியும். அது வரைக்கும் வந்து பேங்க் நிஃப்டி இருக்கிறது வந்து ஒரு டவுன் ட்ரெண்ட்லையும் ஒரு சைட்வேஸ்லையும் தான். அதாவது சைட்வேஸ்ங்கிறது வந்து இந்த ஜோனுக்குள்ளார மொமெண்டம் நடந்துட்டு இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் காமிக்குது. சரிங்களா? இங்க பாருங்க, இந்த லெவலில் எடுத்துக்கோங்க. இப்படி எடுத்துக்கிட்டீங்கன்னா ஸோ இப்போ இந்த ஹை, எகெயின் லோ, இந்த மாதிரி ஒரு மொமெண்டம் நடந்துட்டு இருக்கு. சரிங்களா? சரி, இப்போ நம்ம வந்து இதை நாளைக்கு அப்ரோச் பண்ணுறதுக்காக ப்ரீவியஸ் வீக் டேவோட, அதாவது இன்னைய டேவோட ஹை லோவை மார்க் பண்ண போகிறேன். ஸோ இன்னைய டேவோட லோ மார்க் பண்ணியாச்சு. இந்த டேவோட ஹை நான் இப்போ நான் 1 ஹவர் கண்டில் மூவ் பண்ணுறேன். 1 ஹவர் கண்டில்லேருந்து இதோட அப்ரோச்சை ஃபாலோ பண்ணி பார்க்கலாம். ஸோ நம்ம பார்த்தது தான் ஒரு ஹை, எகெயின் லோ, எகெயின் ஹை. இப்போ இந்த லெவலில் இருந்து மார்க்கெட் இந்த இடத்துல பிரேக் அவுட் கொடுத்துருக்கு. அதாவது ரெசிஸ்டன்ஸ் லைனாக இருந்த இடம் வந்து பிரேக் அவுட் ஆயிருக்கு. ஸோ நமக்கு வந்து ஸ்ட்ராங் பிரேக் அவுட் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும் அப்படின்னா 43,800 இந்த ஜோன் இருக்கு பார்த்தீங்களா, இதுக்கு மேலே உடைக்கணும். சரிங்களா? இதுக்கு மேலே உடச்சி ஸ்ட்ராங்காக க்ளோஸ் ஆச்சுன்னு வச்சுங்க, 43,900 வரைக்கும் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு. இந்த லெவல் வந்துச்சுன்னா எகெயின் மார்க்கெட்டில் வந்து ஒரு அப் ட்ரெண்ட், பெரிய அப் ட்ரெண்ட் சொல்ல முடியாது. ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் லெவல் பார்த்தீங்கன்னா 44,300 வரைக்கும் திருப்பி இந்த கரெக்ஷன் மேலே ஏறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். இந்த ரெண்டுமே இல்லாமல் மார்க்கெட்டுக்குள்ளார ஒரு
சைட்ஸ் மூவ்மெண்டம் ஸ்டார்ட் ஆச்சுன்னா இந்த லெவல் இருக்கு பார்த்தீங்களா, இதுக்குள்ளாரையே வந்து சைடுவேஸ் மூவ்மெண்டம் நடப்பதற்கான வாய்ப்பு இருக்கும். ஓகேவா? இப்போ நம்ம வந்து 15 மினிட்ஸ் வச்சு ட்ரெண்ட் லைன் ஃபாலோ பண்ணி பார்க்கலாம். ஸோ நான் என்ன பண்ணுறேன், இந்த பாட்டம்ல இருந்து ட்ரெண்ட் லைன் பிளிக் பண்ணுறேன். ஓகேங்களா? இப்போ நீங்க வந்து புட் ஆப்ஷன் ட்ரை பண்ணணும் அப்படின்னு கன்சிடர் பண்ணீங்கன்னா இந்த 43,570 இந்த ஜோனுக்கு கீழே உடைக்கிறப்ப ஃபர்ஸ்ட் டார்கெட் வந்து 43,500, அதுக்கு அடுத்து டேவோட லோவான 43,400 வரைக்கும் கீழே இறங்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். இந்த ஜோனும் ப்ரீவியஸ் டேவோட லோ உடைச்சிச்சுன்னா கொஞ்சம் செல்லிங் ப்ரெஷர் இருக்க வாய்ப்பு உண்டு. அது வந்து 43,400 உடைச்சி அடுத்து நம்ம மார்க் பண்ண போதா 43,250. சரிங்களா? நேற்று வீடியோ பார்த்தா உங்களுக்கு கிளியரா புரியும். 43,250 ரீஜன் வந்து எந்த அளவுக்கு ஒரு சப்போர்ட்னு ப்ரீவியஸாக போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பாயிண்டோட சப்போர்ட் ஜோன் தெரியும். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் டவுன் ஆச்சுன்னா 43,250 வரைக்கும் கீழே இறங்குறதுக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு பேங்க் நிஃப்டியில். ஏன்னா செல்லிங் ப்ரெஷர் தான் வந்து ஓவரால் டே கேண்டில்லையும் வீக் கேண்டில்லையும் நமக்கு காமிச்சிட்டு இருக்கு. இது ஃபர்தராக எகெயின் அப்பில் மூவ் ஆகணும் அப்படின்னா நீங்கள் வந்து இன்னி டேவோட ஹை மூவ் ஆகட்டும் 43,650க்கு மேலே ஸ்ட்ராங்காக உடைக்கிற பட்சத்தில் 43,800யும் அதுக்கு அடுத்த டார்கெட்டாக நீங்கள் வந்து 43,850யும் வச்சு மூவ் பண்ணலாம். சரிங்களா? ஸோ இந்த 2 லெவலுக்குள்ள தான் பேங்க் நிஃப்டியும் நிஃப்டியும் மூவ் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. எஃப்ஐஸோட டேட்டா பார்த்துடலாம் ஒரு வாட்டி. எஃப்ஐஸ் டேட்டா பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு வந்து 250 கோர்ஸ்க்கு வந்து பையிங்ல இருக்காங்க. டிஐஸ் வந்து 450 கோடி பையிங்ல இருக்காங்க. சரிங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா உங்களோட நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாவது ஸ்டாக்ஸ் ரிலேட்டட் சொன்னா கமெண்ட்ல போஸ்ட் பண்ணுங்க. அதை வந்து நான் டெலிகிராம் சேனல்ல அப்டேட் பண்றேன். டெலிகிராம் சேனலோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.